பாக்குற? கையை நீட்டுடி, நீட்டு. என்ன பயமா இருக்கா? எங்களுக்கு அந்த பயமும் இல்லப்பா, நீ எடுமா. எடு. காட்டு சரசு, காட்டு. ஏய் வாவ். நல்ல செவந்திருக்குல்ல. ஐயோ, எங்க அண்ணியோட கைய பாருங்க எப்படி செவந்திருக்குன்னு. கை செவக்கிறது இருக்கட்டும், அங்க முகம் எப்படி செவந்திருக்குன்னு பாரு. அவ்வளவு வெக்கம். என்ன எங்க வச்சிருக்க பாசம் அந்த மாதிரி. என்ன மின்னல், இதுக்கு முன்னாடி நம்ம பேசுன, இப்ப என்ன சொல்ற? இதெல்லாம் ஒரு விஷயமா? சில பேருக்கு செவக்கும், சில பேருக்கு சிவக்காது. இதெல்லாம் பெருசா பேசி ஜகா வாங்க கூடாது. யாருக்கு யார் மேல பாசம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு அதிகமா சகம். நீ தானே சொன்ன, இப்ப என்ன மாத்தி பேசுற? எங்க தமிழ் சரஸ்வதி மேல உயிரே வச்சிருக்கான். அதனாலதான் கலர் எப்படி வந்திருக்குன்னு பார். இனிமே யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இதுக்கப்புறம் மாப்பிள்ளை மேல யாராவது நாக்கு மேல பல்லு போட்டு பேசுவீங்க, அவ்வளவுதான். என்னம்மா, எங்க ஆளு தமிழோட பாசம் போதுமா? நீ ஏன் வைக்கப்படுற? நல்லா நெஞ்சு நிமிச்சு சொல்லு. அதான் உன் பாசம் என்ன எல்லாரும் தெரிஞ்சு போச்சுல. டேய், மருதாணி வைக்கிறதுக்கும் பாசத்துக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? டாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, தமிழ் கூட கேலி பண்ணாங்க. அடப்படா, மாப்பிள்ளை அப்படிதான் கேலி கிட்ட எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் போய் சீரியஸ் எடுத்துக்குவியா? அப்போ இதெல்லாம் பொய்யா? இத பாருடா, சில பேருக்கு ஹீட் பாடியா இருக்கும், சில பேருக்கு கூல் பாடியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தானே கை செவக்கும். இப்ப சில பொண்ணுங்களுக்கு மருதாணி வச்சு செவக்கலன்னா உடனே அவங்க புருஷனுக்கு அவங்க மேல பாசம் இல்லைன்னு அர்த்தமாயிடுமா? டாடி, டாடி இங்க வாங்க. என்னடா மறைக்காம சொல்லுங்க, நீங்க வக்காலத்து வாங்குறத பார்த்தா அம்மா உங்க போட்ட மருதாணி செவக்கவே இல்ல போல் இருக்கு. சரி போடா, சொல்லுங்க. போடா, சொல்லுங்க டாடி. போடா. ஐயா தமிழ், என்ன காப்பாத்து தமிழ். அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே எரிச்சலா இருக்குமா. விஷயத்தை ஓபன் பண்ணி சொல்லிடுங்கம்மா. நீ பொறுமையா இரு. இதை எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும். நீ போ. அண்ணே வாங்க, அண்ணே வாங்க வாங்க. எப்படி இருக்க கோத? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன உடம்பு கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் கோத, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் மருமக கல்யாண பொண்ணுங்க. ஒரு நிமிஷம் சரஸ்வதி, இங்க வாமா. ஒரு நிமிஷம். யா அத்தை, இது அண்ணன், அது அண்ணி. நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம். வணக்கங்க. கோத, சாதிச்சுட்ட. என்னடா தமிழுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு நினைச்சேன். இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு சேர்த்து வச்சல மருமகளை பிடிச்சிருக்க. அடேங்க அப்பா, அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. நிஜமா சொல்றேன் கோத, இப்படி ஒரு மருமகளை தேடி கண்டுபிடிச்சதுக்கு எல்லார் கண்ணும் உன் மேலதான் பட்டிருக்கோம். பரவாயில்ல, நல்லா அழகான பொண்ணதான் பிடிச்சிருக்க. வீட்டுல வச்சு அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அழகான பொண்ணு மட்டும் இல்ல, MBA. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் கோத. அப்புறம் ஏமா பத்திரிகையில போடல? அதுவும் என் மருமகளோட பெருந்தன்மை தான். என்ன சொல்ற? ஆமா நீ, உங்களுக்கு தான் தெரியும்ல, நம்ம தமிழ் 10வது தான் படிச்சிருக்கா. ஆனா நம்ம சரஸ்வதி MBA படிச்சிருக்கா. பத்திரிகையில படிப்பு போட்டா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அதனால போட வேண்டாம்னு அவ தான் சொன்னா. என்ன சொல்ற? அடேங்க அப்பா, அழகான பொண்ணு, நிறைய படிச்சிருக்கா, 10வதுக்கு குணமாவும் இருக்கா.
இதுக்கு மேல எதுவும் சொல்லிடாத. அப்புறம் நானே உன் மேல கண்ணு வச்சுட்டு போறேன். சும்மா இருங்க நீ விளையாடிக்கிட்டு. உன் மருமக எம்பிஏங்கிறத எவ்வளவு பெருமையா சொல்ற. நீ நினைச்சது சாதிச்சிட்ட. ஆமா நடேசன் எங்கம்மா? அதோ அங்கதானே இருக்காரு, வாங்க நான் கூட்டிட்டு போறேன். இல்லம்மா நீ வந்தவங்களை கவனி, நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே. என்னாச்சுமா? இல்லத்த, எதுக்கு படிப்பை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? சொல்லணுமா, அதுல தானே பெருமையே இருக்கு. அது இல்லத்த, எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்கல்ல. சில பேர் தேவையில்லாமலாம் பேசுவாங்க. யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோமா, நான் போட்ட சபதத்துல ஜெயிச்சிட்டேன்ல, அதுதானே எனக்கு பெருமை. MBA படிச்ச பொண்ணு எனக்கு மருமகளா வராங்கிறத தைரியமா எல்லார் முன்னாடியும் சொல்லுவேன், சத்தம் போட்டு சொல்லுவேன். நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வா. அருண், இதுவரை கணக்கெல்லாம் கரெக்டா எழுதி? எல்லாம் கரெக்டா எழுதிட்டேன்பா. வாசுகி, என்னங்க? சின்ன தப்பு கூட வந்துடக்கூடாது. இல்லங்க, எல்லாமே கரெக்டா தான் செலவு பண்றோம். என்னப்பா சொக்கலிங்க, வாங்கம்மா, வாங்க மாமா, இந்தடா. ஆமா கேள்விப்பட்டேன், மாப்பிள்ளோட ரொம்ப வசதியாம்ல. ஆமா ஆமா. சரிப்பா, நம்ம சரஸ்வதி +2 ஃபெயில் தானே? அது வந்து ஏன் எங்களுக்கு தெரியாம அதை காலேஜுக்கு அனுப்பி படிக்க வச்சியா என்ன? இல்லையே இல்லையே. இப்ப ஏன் அதை கேக்குறீங்க? இல்லப்பா, மாப்பிள்ளையோட அம்மா சரஸ்வதியை MBAன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்குன்னு நீங்க ஏதாவது உண்மையை மறைச்சிருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் எங்க கிட்டயும் சொல்லிட்டீங்கன்னா நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லிப்போம். இல்ல எதுக்கு சொல்றேன்னா, யாராவது ஏதாவது கேட்டு நாங்க முன்ன பின்ன உளறி தப்பாயிடக்கூடாது இல்லையா, அதுக்கு தான். ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, நாங்க சரஸ்வதி +2 படிச்சிருக்கான்னு தான் சொல்லிருக்கோம். அப்புறம் எதுக்கு உங்க சம்பந்தி அம்மா MBAன்னு சொன்னாங்க? அது இல்ல, சரஸ்வதி எப்பவுமே MBAன்னு தானே விளையாட்டா கூப்பிடுவாங்க, அதனாலதான். சரஸ்வதிய மட்டன் பிரியாணி அடிக்ட்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, எல்லாரும் அப்படி கூப்பிட்டு அதுவே அவளுக்கு பேராயிடுச்சு. அதுக்காக மாமியாரே மருமகளை அப்படி சொல்லலாமா? இல்ல, அவங்க மாமியாரு ரொம்ப ஜோவியலான டைப்பு, எல்லாத்தையும் ரொம்ப ஜாலியா விளையாட்டா எடுத்துப்பாங்க, அதனால அப்படி சொல்லிருப்பாங்க. பரவாயில்லையே, இப்படி ஒரு மாமியாரா? நல்ல விஷயம்தான். உங்க பொண்ணு கொடுத்து வச்சவதான். அருண், மாமாவை சாப்பிட கூட்டிட்டு போப்பா. மாமா சாப்பிட்டு வந்துருங்க. சரி. என்னங்க ஆச்சு? என்னாச்சுங்க? என்னங்க ஆச்சு சொல்லுங்க, என்ன பண்ணுதுங்க உங்களுக்கு? அது தலையெல்லாம் சுத்துது, மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஐயோ, ஏதோ பண்ணுது வாசுகி. என்னங்க எந்திரிங்க, வாங்க முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. இரு இப்படி சத்தம் போட்டு பேசாத, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனை. அதுக்காக உங்களை இப்படியே பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஏந்திரிங்க, வாங்க முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. ஓ வாசுகி, தயவு செஞ்சு சத்தம் போடாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், யார்கிட்ட எதுவும் சொல்லாத. ஷோ, என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? என்னங்க நீங்க முதல்ல தண்ணி குடிங்க. அம்மா என்னாச்சு? டேய், தெரியல, உங்க அப்பாக்கு ரொம்ப முடியலையாண்டா, மயக்கம் வருதுன்னு சொல்றாருடா. அப்பா என்னப்பா, என்ன பண்ணுது? டேய், யாருக்கும் தெரியாம என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போடா. சரி சரி சரி, வாங்கப்பா போலாம். நீங்க எதிரிங்க. இரு வாசுகி, திரும்பவும் சொல்றேன், யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது, சரியா? சரிங்க, சீக்கிரம் கூட்டிட்டு போடா. வாங்கப்பா.
போங்கன்னு சொல்றேன்ல. சரிங்க. சார், நாளைக்கு என் பொண்ணு கல்யாணம் சார். நான் உடனே மண்டபத்துக்கு போயாகணும் சார். சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. மண்டபத்தில் எனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க சார். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லை சார். டென்ஷன் ஆகாம இருந்தாலே எல்லாம் சரியாயிடும். டாக்டர், திரும்ப ஒரு வாட்டி எல்லாம் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க டாக்டர். தம்பி, எல்லாம் செக் பண்ணியாச்சு, பார்த்தாச்சுப்பா. எல்லாம் நல்லா நார்மலா தான் இருக்கு. இவரு தான் தேவையில்லாம பயந்துட்டு இருக்காரு. பயம்தான் இருக்கிறதுலே மோசமான வியாதி. நீங்க பயப்படாம இருங்க சார். டாக்டர், அவ்வளவுதானே டாக்டர்? வேற மருந்து எதுவும் தேவையில்ல? கண்டிப்பா தேவையில்லைப்பா. இருந்தாலும் அவர் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்றேன், ட்ரிப்ஸும் கொடுக்க சொல்றேன். போய் படுங்க. பொண்ணோட அப்பா பேர் படு. சொக்கலிங்கம் வாசுகி. சரியா இருக்கான்னு பாரு. படு. சரியா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்குல்லங்க? ஆமா, எல்லாரும் வந்துட்டாங்க. எங்க சம்மந்தி வீட்டுக்காரங்களை காணோம். அதானே. நமச்சி, சொல்லுங்கம்மா. எங்கப்பா அண்ணன் அண்ணியும் காணோம்? ரூம்ல நான் போய் இருக்காங்களா கூட்டு பாரு. வரேன். ஆண்டி, அம்மா உங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. என்னாச்சு ஆண்டி? அது ஒண்ணும் இல்லப்பா. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அங்கிள் எங்க? அது அவரு வந்து அது ஒண்ணு இல்லப்பா, ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருக்கான். இப்ப வந்துருவான். அங்க எல்லாரும் கூப்பிடுறாங்களே. இதோ நாங்க வந்துடுறோம், நீ போ. சரிங்க பாட்டி. வாசுகி, நீயே காமிச்சு கொடுத்துருவ போல இருக்கே. இல்லத்த, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அத்த. சொக்கலிங்க அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிருக்கான்ல, அப்புறம் நீ மூஞ்சி உம்முன்னு வச்சிருந்தா பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வராதா? அத்த, இந்த நிலைமையில எப்படி என்னால சாதாரணமா இருக்க முடியும்? உன் புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவனுக்கு ஒண்ணும் ஆகாது வாசுகி. அவன் நல்லபடியா திரும்பி வருவான். அது வரைக்கும் நாம அங்க போய் நின்னு சமாளிப்போமா? ஆனா அவர் எல்லாமே எப்படி அத்த? அவன் வர வரைக்கும் நாம தானே சமாளிச்சாகணும். ஐயோ அத்த, நான் அங்க வந்தா ஏதாவது உளறிடுவேணும்னு பயமா இருக்கத்த எனக்கு. நீ எதுவும் பேச வேண்டாம், அமைதியா இரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாசுகி, நாம அங்க போகலைன்னா அவங்க எல்லாம் நம்மள தேடி இங்க வந்துருவாங்க. அதான் சொல்றேன், வா போலாம், வாமா. வாங்கம்மா, வாங்க வாங்க. உட்காருங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. சொக்கலிங்க அண்ணன் வரலையா? ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருக்கான், இப்போ வந்துருவான். நீங்க ஆரம்பிங்க. அதுக்கு இல்லம்மா, அது எப்படிம்மா அண்ணன் இல்லாம? நான் தான் சொல்றேன்ல, இப்போ வந்துருவான்னு. நல்ல நேரத்துல பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருங்க. அவன் வந்து கலந்துக்குவான். எல்லாம் சரியா இருக்கும். நீங்க ஆரம்பிங்க. சரிங்க. பேச வேண்டியது என்னவோ அதை சபையில முறையா பேசிருங்க. பேச வேண்டியதுன்னா என்ன பேசணுங்கிறீங்க? அட என்னங்க, சம்பந்தம் பேசுறப்ப என்ன பேசுவாங்களோ அதைத்தான் பேசணும். நீங்க என்ன போட போறீங்க, இவங்க என்ன போட போறாங்கன்னு சபையில சொல்லுங்க. அவ்வளவுதான், நிச்சயம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நாங்க ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒரு சம்பிரதாயத்துக்காக முதல் நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும், அப்படியே தட்டு மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அவ்வளவுதான். சரி சரி, அதெல்லாம் நீங்களே பேசி முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? அப்ப என்ன பேசுனீங்கன்னா சொல்லுங்க. அண்ணே, எதுக்கு அண்ணா இப்படி கோச்சுக்கிறீங்க? பின்ன என்னம்மா,
சொந்தக்காரங்களுக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? அது இல்லைண்ணே, பொண்ணு வீட்லேருந்து 50 சவரன் நகை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. கல்யாண செலவு, சாப்பாடு செலவு அவங்க பாதி ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே, நல்ல விதமா தான் பேசி முடிச்சிருக்கீங்க. ஆமாமா, எங்க தரப்புல எல்லாத்தையும் நல்லபடியா பேசி முடிச்சிட்டோம். எங்களுக்கு ரொம்ப திருப்தி. இதை எல்லாரும் முன்னாலையும் சொல்லணும்னு கேட்டீங்க, சொல்லிட்டோம், அவ்வளவுதான். நல்லதுங்க. வேற எதுவும் பேச வேண்டியது இருக்குதா? அவ்வளவுதானா? எதுவா இருந்தாலும் இப்பவே பேசிருங்க. நாளை காலையில முகூர்த்தம். என்னங்க? யாருக்கும் எந்த கருத்தும் இல்லையே, சம்பந்தம் கலக்க சொல்லிடலாமா? அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்களே, மறுபடியும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னம்மா, நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குதா? நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? சம்மந்தியும் சமாதானம் ஆயிட்டாங்க. இதுல நான் என்ன சொல்ல போறேன்? ஏற்கனவே பொண்ணு வீட்டுல பொண்ணு தனியா இருக்கிறப்ப எவனோ ஒருத்தன் ஏறி குதிச்சிருக்கான். அது பெரிய பிரச்சனையாச்சு. ஆனா நம்ம மாப்பிள்ள பெருந்தன்மையா போய் அதை சரி பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சரின்னு சொல்லி சம்மதிச்சுதானே 2 குடும்பமும் சம்பந்தம் பண்ணிக்க போறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த உண்மையெல்லாம் மறைக்காம வெளிப்படையா சம்மந்தி கிட்ட சொல்லியிருப்பாங்க. சம்மந்தி அம்மாவும் பெருந்தன்மையா அதை எடுத்துக்கிட்டு சரின்னு ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? 2 குடும்பமும் குணத்தால உயர்ந்தவங்கன்னு தெரியுது. இது கூட பரவாயில்லைங்க. ஏற்கனவே ஒரு பையன் கூட சரஸ்வதிக்கு நிச்சயம் பண்ணி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு கல்யாணம் வரைக்கும் போயாச்சு. நம்ம தமிழ் தான் போய் தடுத்து நிறுத்தி அந்த மாப்பிளைய ஜெயில் வரைக்கும் அனுப்பியிருக்காரு. இவ்ளோ பெரிய இன்சிடென்ட் நடந்ததை கூட பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லியிருப்பாங்க, சம்மந்தி வீட்டுக்காரங்க ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. என் மனசுல 2 குடும்பமும் இன்னும் ஒரு படி ஏறி எங்கேயோ போயிட்டாங்க. இப்படிப்பட்ட 2 குடும்பமும் சம்பந்தம் பண்ணிக்க போறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சாதாரணமா எல்லாருக்கும் இந்த நல்ல மனசு வராது. என்ன இருந்தாலும் கொஞ்சமாவது யோசிச்சிருப்பாங்க. ஆனா நான் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சது தமிழும் சரஸ்வதியும் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிருக்காங்கன்னு. சம்மந்தி அம்மாவுக்கு லவ்னாலே பிடிக்காது. லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதையும் மீறி ஒத்துக்கிட்டாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம்தான். பரவாயில்ல, சம்மந்தி அம்மா காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாத்திக்கிட்டாங்க. அப்படிதான் இருக்கணும். என்ன பிரச்சனை மாம்? எனக்கு என்ன பிரச்சனைமா? இல்ல
இந்த நேரத்துல எதுக்கு எதோ பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வசு, நான் ஒரு வார்த்தை தப்பா பேசினேனா இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்டு பாரு. 2 குடும்பத்தை பத்தியும் பெருமையா தானே பேசிட்டு இருக்கேன். அதுல என்ன பிரச்சனை? மாம், நீங்க பெருமையா சொல்றது தப்பு இல்ல, ஆனா தப்பா சொல்றீங்க. என்ன வசு பேசுற? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவங்க 2 பேரும் முன்னாடி லவ் பண்ணாங்கன்னு சொல்றது தப்பு இல்லையா? நீ தான் இப்போ தப்பா பேசிட்டு இருக்க. லவ் பண்றது ஒன்னும் உலக மகா குற்றம் இல்லையே. மாம், ஆண்டிக்கு லவ் மேரேஜ் பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ லவ் பண்ணாத 2 பேரை நீங்க லவ் பண்ணாங்கன்னு எப்படி சொல்லலாம்? வசு, விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் ஏற்கனவே லவ் பண்ணிருக்காங்க. வேணும்னா அவங்க கிட்டே கேட்டு பாரு.